இது சரியா தப்பா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு மென்டார் அவர் வந்து ஆ, பணம் வந்து எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். ஒரு 6 மாசத்துல நான் திரும்பி தரேன் அப்படின்னு பணம் வாங்குறாரு. ஒரு 4, 5 மாசம் இன்ட்ரெஸ்ட் கரெக்ட்டா குடுக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ரூ. 1000 ரூ. 2000 இன்ட்ரெஸ்ட் கூட குடுக்க முடியல. டேட் கடந்து போதான், அது என்ன பெரிய இது? என்ன எம்எம்ஜி என்ன பெரிய இதா? ஆ? சொன்னா கமிட்மெண்ட் பண்ணணுமா? அப்படி சொல்றாங்க. அப்புறம் கேட்டா வந்து சொன்னாங்க, "நான் 70 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். உங்க வயசு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா?" அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்ட்டா? 1 பாயிண்ட். 2வது வந்து இவங்க மக்களுக்கு சேவை பண்ணுதேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க மக்களுக்கு சேவ் பண்றாங்க. அது எப்படி தெரியுமா? அனாதை ஆசிரமத்துக்கு போயிட்டு 1 மணி நேரம் அவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்றாங்களாம். ஆ, கடவுள் வந்து சொல்லியிருக்காராம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி. அதனால ஹெல்ப் பண்றாங்களாம். இவருக்கு ஹெல்ப்புக்கு ஆள் கிடையாது. இவங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. இவரு குடுத்த கடன குடுக்க முடியல, வட்டி குடுக்க முடியல. ஆனா, மனசு நிம்மதிக்கு போய் ஹெல்ப் பண்றாங்களாம். இது கரெக்ட்டா? அப்புறம் சொல்றாங்க, கடவுள் நமக்கு காப்பாத்துவாரு. அப்படி சொல்றாங்க. கடவுள் இதா நமக்கு கால்குலேஷன் பண்ணி சொல்லுவாரு. நீங்க வந்து எப்படி கடன் வாங்கணும், எப்படி வாங்கணும், உங்கள்ட்ட பேசிட்டு இருக்காரா அவரு? இல்ல. இது கரெக்ட்டா? இந்த மாரி கால்குலேஷன்ஸ் இல்லாம பண்றது கரெக்ட்டா? அப்புறம் வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. வாழ்க்கைய வாழ்ந்து 4 பேருக்கு நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு காட்டுறேன். அப்படி சொல்லிட்டு, ஆ, இந்த குழந்தைங்கள வந்துட்டு பெரிய பெரிய இன்டர்நேஷனல் உலக லெவல்ல கட்டிக் குடுக்குறாங்க. குடுத்துட்டு எங்க சாப்பாட்டுக்கும், கடத்துக்கும், பைசாக்கும் வழி இல்ல. இந்த வாழ்க்கை எவ்வளவு செம்மையா நீங்க எல்லார் முன்னாடியும் ப்ரவுடா வாழ்ந்து காட்டுறீங்களோ, அப்படி ஸ்டார்ட் பண்ணீங்களோ, ஏன் கடைசி வரைக்கும் அப்படி வாழ முடியல? ஓகே. அதே மாரி எம்எம்ஜி ஒண்ணு சொல்லிக் குடுக்கு அப்படின்னா, "என்ன எம்எம்ஜிடா? என்னதாடா சொல்லிக் குடுக்கீங்க நீங்க? ஆ?" அப்படின்னு எக்காலமா பேசிட்டு, நாங்க என்ன சொல்லிக் குடுக்கமோ அது வாழலடா. எங்கள எகத்தாளமா பேசலாம். எப்போ தெரியுமா? நீங்க அதோட பெஸ்ட்டா வாழ்ந்து காட்டணும். நாங்க என்ன சொல்லிக் குடுக்கமோ அதோட பெஸ்ட்டா வாழ்ந்து காட்டணும். கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு, அப்புறம் எம்எம்ஜி எப்படி கேவலமா பேசலாம்? எம்எம்ஜில சொல்லிக் குடுக்குறதுக்கு என்ன? எம்எம் சொல்லிக் குடுக்குறது என்ன? நம்ம இன்கம் பண்ணணும். அந்த இன்கம் வந்து நல்ல இன்கம் பண்ணணும். 7 வகையான இன்கம் பண்ணணும். 7 வகையான இன்வெஸ்ட் பண்ணணும். 7, 8 மாசம் நம்மளோட மந்த்லி செலவு அக்கவுண்ட்ல இருக்கணும். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அப்புறம் போக போக நமக்கு மந்த்லி எவ்வளோ செலவோ, அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பண்ண எல்லாம் சுத்தி சுத்தி இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நமக்கு பணம் வந்துரணும். இதுதானே நம்ம சொல்லிக் குடுக்கோம். இந்த மாரி ஒரு வாழ்க்கை வாழாம, என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க? எங்க போறீங்க? அடுத்தது, நமக்கு எல்லாம் வேணும். ஆனா நம்ம ஒண்ணும் குடுக்கக்கூடாது. இப்படி ஒரு மென்டாலிட்டில வாழ்ந்தா, அது எங்க போய் நிக்கும்? நமக்கு ஏதாவது கிடைக்குமா? கடைசி வரைக்கும் ஒண்ணுமே கிடைக்காது. எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? நீங்க எவ்வளோ குடுப்பீங்க? அத கேட்காதீங்க. எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? அவ்வளோதான். ஸோ அப்படி இப்படிலாம் பெர்சனா நீங்க இருக்கீங்களா? வாழ்க்கையில முன்னேறுவீங்களா? டெவலப்மெண்ட் ஆவீங்களா? சொந்த புத்தியும் கிடையாது. யாரும் சொல்லிக் குடுத்தாலும் கேட்கறது கிடையாது. வாழ்க்கை என்ன ஆகும்? நம்மளுக்கு வந்து ரொம்ப வலிக்கும். ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகும். ஷாக் ஆகும். எப்போ தெரியுமா? ஒருத்தங்க நம்மகிட்ட பணம் வாங்கும்போது ஒரு மாரி பிஹேவ் பண்ணிட்டு, பணம் கையில கிடைச்சதுக்கப்புறம் 5, 6 மாசம் கழிச்சு பேசுற பிஹேவியர் வேற. அதே மாரி ஒருத்தங்க மேல பெரிய ரெஸ்பெக்ட், மரியாதை, அவங்களோட பழக்கவழக்கங்கள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஆனா, அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா அவங்க மாறுவாங்க. என்னடா நடக்குங்க? அப்படின்னு. அது வந்து ஷாக்கிங்காவும் இருக்கும். பயமாவும் இருக்கும். ஆ, அப்புறம் இவனை எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கன்ஃப்யூஸா இருக்கும். இவன் வந்து கிரிமினல் மாரி டீல் பண்ணலாமா? இல்லாட்டி நம்ம பழைய ஃப்ரெண்டு, நம்ம என்ன ரெஸ்பெக்ட் பண்ணோமோ, அதே மாதிரி டீல் பண்ணலாமா? அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். இல்லையா? அதுக்கப்புறம் பண்ண அயோக்கியத்தனம் பார்த்தீங்கன்னா, சண்டே சண்டே சர்ச்சுக்கு போறது. அதில உள்ளது எல்லாம் ஃபாலோ பண்றது. சரியா? 5 நேரம் தொழுறது, நோன்பு வைக்கிறது. நான் வந்து நோன்பு சாப்பிட மாட்டேன். ஓகே ரைட்டு. நல்ல பட்டை கிட்டை அடிச்சுட்டு சாமி கும்பிட்டு அப்படியே சாமியார் மாரி அப்படியே. ஆனா பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம். சொல்றது ஒண்ணுமே செய்றது கிடையாது. மதத்தில சொல்லிக் கொடுக்கவும் சரி கிடையாது. மத நூல்கள்ல சொன்னதும் செஞ்சது கிடையாது. ஆனா பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம். இவங்கள எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்க முடியும்னு சொன்னேன். நான் வந்து நீங்க பைபிள், குரான், ஈரான்
அந்த மாதிரி விஷயங்களுக்கு பௌத்தியத்தை படிக்கிறதும் ஒன்று. ரெண்டாவது வந்து நேராக வந்து சாமி கும்பிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படி நமக்கு கடவுளுக்கு ஒரு கனெக்ஷன் அப்படியே பண்ணிட்டு போகிறதும் ரெண்டுமே ஒன்றும் பெரிய ரிசல்ட் கொடுக்காதுன்னு சொல்கிறேன். ஏன்னா 2 விஷயம், நீங்கள் பைபிள் என்னத்தை படிச்சீங்கன்னு தெரியாது. இதே குரானை படிச்சுட்டு தான் பாம்பு வச்சு எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்கான். அதே குரானை படிச்சுட்டு ரொம்ப அன்பை பாசமாக நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் படித்தது எப்படி போய் ரிசல்ட்டை வரும்னு தெரியாது. சரியா? இதே மாதிரி மதம் தான் மனுஷங்களை வெறுக்கிறதும், அடுத்த மதத்தை வெறுக்கிறதும், அடுத்தவங்களை வந்து இல்லாமல் இருக்கிறதும், அதுவும் பண்ணுறது அதான். சும்மா பொலிட்டிக்கலாக நீங்கள் நடிச்சிக்கலாம், நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கோம் அப்படின்னு. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன வேதனைன்னு நமக்கு தான் தெரியும். அப்புறம் மக்களாக சொல்லிப்பாங்கடா, அதில் என்னத்தையா சொல்லியிருக்கோம், நம்ம இஷ்டப்படி இருப்போம் அப்படின்னு அவன் இஷ்டப்படி இருந்துக்கிடுவான். மத நூல்களை படிக்கிறதும், கடவுள் கூட போய் கடவுளுக்கு கடவுளுக்கு ஒரு கனெக்ஷன் பண்ணிவிட்டு அப்படியே சாமி கும்பிட்டு வரதும், வெறும் புக்கு படித்து பெரிய ஆளாகிறேன்னு நினைக்கிறது ஒன்று. ஏன் தெரியுமா? எது சரி தப்புன்னு சொல்லதுக்கு ஆளுகள் இல்லை. மென்டார் தான் ரொம்ப முக்கியம். மென்டார் முக்கியம். அதே மாதிரி நீங்கள் உங்கள் சர்ச்சு பாஸ்டரோ அல்லது அந்த மஜித்தில் இருக்கவங்க, கோயிலில் இருக்க பூசாரி, அவங்ககிட்ட நீங்கள் கேட்டு படித்த நல்ல விஷயம். ஆனால் கொஷின் மார்க் என்னென்னா, அவங்களுக்கு அவ்வளோ அறிவு இருக்கா, அவங்களுக்கு அவ்வளோ புரிதல் இருக்கா? அதை அவங்க ஒரு தொழிலாக பண்ணுவாங்க நிறைய மதத்தில். சம்பளம்லாம் கொடுத்து இது ஒரு வேலையை பார்த்துக்காப்போம். ஏன்னா நம்ம மதத்தை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும். எல்லோரும் உங்கவுங்க வேலைகளே பார்க்க போட்டிங்கன்னா நம்ம மதத்தை யார் கொண்டு போவோம் அப்படின்னு எல்லார்ட்டையும் பணத்தை வாங்கி சம்பளம் கொடுத்து, அவங்க வந்து மத போதகர் கிடையாது, அவங்க வந்து வேலை பார்க்குறவங்க. அவங்களுக்கு என்ன புரிதல் இருக்கும், என்னதை சொல்லிக் கொடுப்பாங்க? கற்பழிப்பு கேஸு அது இதுன்னு அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் எப்படி ஒரு புரிதல் ஏற்படுத்த முடியும்? ட்ரெயினராக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, ட்ரெயினராக வாழணும். ட்ரெயினராக சொல்லிக் கொடுக்கக்கூடாது, பாடத்தை படித்து அங்கே படித்து சொல்லிக் கொடுக்கக்கூடாது, வாழணும். அப்படி வாழ முடியாத ஆள் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பண்ண முடியும்? என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு, மத நூலை படித்தோ அந்த மாதிரி பூசாரி சொல்கிறது கேட்டோ, எனக்கு தெரிஞ்ச ஒரு பூசாரி கேட்டேன், போ உன்னை அடுத்த மாதம் ஆம்பளை பிள்ளை பிறக்கும், போ உனக்கு வேலை கிடைக்கும், இந்த மாதிரி தான் நான் என் கோயில்களில் பார்த்துருக்கேன். எங்கள் கோயில்கள் அது மாதிரி ஒவ்வொரு மதத்தில் என்னென்ன சொல்லிக் கொடுக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம வேலையை பார்ப்போம்ப்பா அப்படின்னு எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி கடவுளே நல்லா இருக்கீங்களா, ரைட்டு, கோயிலுக்கு போதும் சாமி கும்பிட்டு, ரைட்டு, ஓகே, சண்டே சர்ச்சு போய்ட்டு மன அமைதி போய்ட்டு வந்தோம், அப்படி தான் இருக்காங்க. கடவுள் நீங்கள் கும்பிடுறதும் சரி, சாமி கும்பிடுறதும் சரி, வாழ்க்கையில் டெவலப் ஆகிறதும் சரி, பிஸ்னஸில் டெவலப் ஆகிறதும் சரி, எல்லா இடத்துலையுமே ஒரு மென்டார், ஒரு கோச் வேணும். அவங்க தான் அவங்கள வந்து கைட் பண்ண முடியும் ஒவ்வொரு ஸ்டெப்பில் போகும்போது. இப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எல்லா ரிலேஷன்ஷிப்பும் எக்ஸ்பைரி டேட் உண்டு, எல்லா உறவுகளுக்கும் ஒரு முடிவு உண்டு. மகனாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், பொண்டாட்டியாக இருக்கட்டும், அம்மையாக இருக்கட்டும், அப்புறம் எல்லாருக்கும் முடிவு உண்டு. ஒன்று அவன் முதல்ல பிரிஞ்சு போயிடுவான், சண்டையை போட்டு கருத்து வேறுபாடு வந்து போயிடுவாங்க, இல்லை செத்து போயிடுவான், இல்லை நம்ம செத்து போயிடுவோம். எக்ஸ்பைரி டேட் கண்டிப்பாக உண்டு. அதை புரிஞ்சுக்கணும், அந்த வழியை வந்து அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதெல்லாம் ஓகே தான். பட் அதுக்கு முன்னாடி ஒரு பெயின் வரும்ல, நம்மளை விட்டுட்டு பிரிஞ்சு போகும்போது. அந்த பெயினை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்குன்னு மெச்சோர்டு, நல்லா தெரிஞ்ச மென்டார், இதெல்லாம் டீல் பண்ண ஒருத்தவங்க யாராக இருப்பாங்க. அவங்க கூட தான் பேசி இந்த ஸ்டெப்பு, இந்த வழி, இதை எப்படி நான் டீல் பண்ணணும், இதை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதை வந்து கடவுள் கூட பேசி அப்படி ப்ரேயர் பண்ணிலாம் கொண்டு போக முடியுமா எனக்கு தெரியல. நிறைய உறவுகளை நான் பேசுகிறத வச்சு நான் இழந்திருக்கேன். பட் நம்ம கருத்தை வந்து எனக்கு தோன்றது நம்ம செஞ்சான். எனக்கு நானே உண்மையாக இருக்கணும் இல்லையா? எனக்கு இந்த விஷயம் சரின்னு படுது, தப்புன்னு படுது, நான் உண்மையாக இருக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து போய் சொல்லிக்கிட்டு நான் நினச்சதை சொல்லாமல் நடிக்க முடியாது இல்லையா? அப்படி நடித்து வாழ்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? நான் வந்து ஊரில் வந்து ஒரு மொட்டை மாடியில் ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். நீங்கள் நினச்சதை பேசிட்டீங்க, உங்கள் உறவு உங்களுக்காக இருக்குது, ஒரு 4-5 பேர் இருக்காங்க, நீங்கள் யார்கிட்ட என்னாலும் பேச முடியுமா? அதே பெரிய சக்ஸஸ். அந்த சக்ஸஸ் எல்லாராலையும் முடியாது. எங்கேயாவது ஒரு மதத்தில், ஜாதியில் எங்கேயாவது போய் விட்டுக்கிட்டு அங்கே சொல்லப்பட்டது மட்டும் கேட்டுக்கிட்டு அதை தான் உலகம்னு சொல்லிட்டு வாழ்வாங்க. அவங்களுக்கு சரி தப்புன்னு பட்டாலும் சரி அப்படி தான் வாழ்வாங்க. இந்த ஹுசைன் ஒருத்தர் இந்த குறுந்தடி வச்சுட்டு முஸ்லீம் பேசுகிறார். சொன்னார், குரானில் அப்படி சொல்லியிருக்கு, குரானில் எப்படி சொல்லியிருக்கு,
சொர்க்கத்துக்கு போய் அப்படி யாரும், சொர்க்கத்துக்கு போய் எப்படி யாரும், நீங்கள் யாரும் சொர்க்கத்தை பார்த்தீங்களா அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்கும். அதுக்கு அவர் சொல்லார், தெரியாது, ஆனால் 80% வந்து சொன்ன மாதிரி நடக்கு, அதனால நாங்கள் வந்து எல்லாத்தையும் நம்புகிறோம் அப்படி அவர் சொன்னார். ஸோ எல்லோரும் ஒரு கஸ்ஸிங் ஒரு இதில் தான் நம்ம போகிறாங்க. ஒரு கம்ப்ளீட் ஒரு கஸ்ஸிங்கில் தான் போகுது எல்லா லைஃப்பும். ஒரு கம்ப்ளீட்டாக எல்லாருக்கும் தெரியாது என்ன நடக்கும், என்ன பண்ணணும்னு தெரியல எல்லாத்துக்கும். அது நம்ம கையில் கிடையாது, அது வாழ்ந்து பார்த்து தான் தெரியும். ஏதாவது முழுமையாக நம்பி ஃபாலோ பண்ண முடியாது. எல்லாம் ட்ரை பண்ணுங்கள், கொஞ்ச நாள் ஓடும், கொஞ்ச நாள் ஓடாது. அப்படி எல்லா வாழ்க்கையும் நிறைய பேர் பார்க்கும்போது கோமாளித்தனமாக வாழ்க்கை நடக்கும்போது பாவமாக இருக்குது. அதாவது எத்தனை வருஷம் வாழ்ந்ததுக்கப்புறமும் எப்படி வாழணும்னு தெரியல, கடத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியல, டெம்டேஷன்ஸு பண்ண தெரியல, நம்மளோட கப்புள் கோர்ஸு, வெல்த் கிரியேஷன், சேல்ஸ் க்ளோசிங்கு, ரிலேஷன்ஷிப்பு, நெட் மார்க்கெட்டிங், உண்மையை சொல்லி புரிதல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது, டீம் நம்ம கூட இருக்கிறது, இந்த மாதிரி எந்த ஐடியாவும் யாருக்கும் கிடையாது. கோமளித்தனமாக வாழலாம். ஏதாவது ஒன்று சென்டிமெண்ட் ஆகி ஒன்று அவன் பொண்டாட்டி, அவன் குடும்பம், அவன் பிள்ளையிலே மூழ்கி போய் அப்படியே போயிடுவான். அல்லது அம்மா சென்டிமெண்ட், அல்லது பொண்டாட்டி சென்டிமெண்ட்டு, அல்லது லீடரு, கம்பெனி, மதம், ஜாதி எல்லாம் மூழ்கி அதிலே செத்து போயிடறானு. அதுக்கு மேலே அவனால் போக முடியல. அப்புறம் எங்கேயாவது போய் நின்றுக்கிட்டு தேவையில்லாத கடத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அதை முழிச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் தெரியாமல், அல்லது பணத்தை வந்தோன்னே நான் தான் பெரிய பருப்புன்னு நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு, உறவுகளும் அதை பற்றி என்னென்னு தெரியாமல் கேவலமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு, இப்படி கோமாளித்தனமாக ஏன் வாழ்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா இப்போ படிக்கணும்னு தோணலை, சொல்லிக் கொடுக்கணும்னு தோணலை, படிக்கணும்னு தோணலை, ஒரு தப்பு நடக்குது எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு யாரும் தேடாத போது அதுக்கு பதிலே கிடைக்காது. ரெண்டாவது இதோட பெஸ்ட்டாக ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. இப்படி தான் வாழ்க்கை, இப்படி தானே போகும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என் பிள்ளையை படிக்க வச்சேன், ரொம்ப கஷ்டப்பட்டு. ஓகேடா, ஏன் கஷ்டப்படுத்த நீ? எனக்கு தெரிஞ்சு நம்ம 9th 10th சொன்ன மாதிரி 22 23 வயசில் உங்களால் சொந்த காலில் நிற்கிறவங்க 64 வயசில் சொந்த காலில் ஏன் நிற்க முடியல? அதுக்கான பிளானிங் ஏன் நீங்கள் பண்ணலை? ஏன் 65 வயசில் பிச்சை எடுக்கீங்க? பிள்ளைகிட்டே அங்கேயும் இதெல்லாம் பிச்சை எடுக்கீங்க? ஏன் நீங்கள் ஒரு விஷயத்த செய்யலை? எல்லாம் கூலிக்கு மாரடிச்சிருக்கான். ஒருத்தனாவது ஒரு விஷயத்த பில்டப் பண்ணலை, ஒரு விஷயத்த உருவாக்கலை. இன்றைக்கி உருவாக்கிட்டீங்கன்னா அது பெருசாக இருந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும். அப்படி பண்ணலை, எல்லோரும் சோத்துக்கு வேலை பார்த்துருக்கான். அப்படியே என்னத்தையாவது பண்ணாலும் சரி, நெட்டோ படிங்க, அங்கே பண்ணி இங்கே பண்ணி தோந்து பண்ணி போயிட்டு சத்தனாமல் நம்ம வேலையை பார்ப்போம், நம்மளும் பார்ப்போம்னு இருந்துக்கிட்டான். நான் கேட்குறது ஒரே கேள்வி, உங்கள் வாழ்க்கை இப்படி போச்சுன்னா இப்படி தானே போகணும். அது என்ன இப்படி கீழே தரையில் போய்ட்டு பிச்சை எடுத்துகிட்டு திரும்ப மேலே வந்துட்டு திரும்ப பிச்சை எடுத்துகிட்டு, இது என்ன ரோலர் கோஸ்டர் லைஃபா? என்ன வாழ்க்கை வாழ்ந்தீங்க? இது கூட உங்கள் வாழ்க்கை எப்படி வாழணும்னு தெரியலையா? என்ன பண்ண? வாழ்க்கையில் வருதுல்ல, நீ என்ன பிடுங்கின? நீ அதுக்கு ரெடி பண்ணி வைக்க வேண்டியதானே? இந்த மாதிரி ஆபத்து வரும், ஹாஸ்பிட்டல் வரும், பிரச்சனை வரும், விட்டுட்டு போவான், டைவோர்ஸ் ஆகும், பிள்ளை சோறு போட மாட்டான், வேலை கிடைக்காது, வேலை போயிடும். இதெல்லாம் ஏன் உனக்கு அறிவில்லை? தின்னுட்டு படுத்து பிள்ளை பத்துட்டு மட்டும் இவ்வளோ காலம் வாழ்ந்துருக்கலாம். அந்த மாதிரி ஒன்று நடக்குமே, அதுக்கு நம்ம ரெடி பண்ணி வைக்கணும்னு ஏன் செய்யலை? ஏன் நீ யோசிக்கலை? ஏன் வாழ்க்கை எப்போவுமே மேலே போகணும் அப்படின்னு நீ பிளான் பண்ணல? இந்த அறிவு கூட இல்லையா? 6 அறிவுன்னு மனுஷன் சொல்லாங்களா? ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் போட்டுட்டு பெரிய கவிதைலாம் பேசுகிறோம். 6 அறிவுலா? நாய்கள் தான் கிடைக்கிற சோத்தை தின்னுட்டு அப்படி ரோட்டோட்ட குப்பை தின்னுட்டு அலையும். நீனும் நாயா கடைசி வரைக்கும் சோத்தை தின்னுட்டு எங்கெங்கே கிடைக்குமோ குப்பையை கிடைக்குமோன்னு தின்னுட்டு அலையுது. ஏன் நீ ஒன்றையால் உருவாக்க முடியல? மனுஷங்க தானே அந்த மாதிரி வீட்டுக்கிட்டலாம் கட்டி பேங்குக்கெலாம் வச்சு வாழ்தான். நீ மனுஷன் தானே, அப்புறம் நீ கடைசி வரைக்கும் ஏன் பிச்சை எடுத்துகிட்டு இருக்க? நீ ஒன்று உனக்கா புரிஞ்சு வாழு, அல்லது தேடு, படி, இல்லாட்டா சாவு.